உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் வாரம் புதன் 2/4/2025 முதல் வாசகம் இறைவாக்கினை எசாயா இயல் 49 இறைவாக்கியங்கள் 8 முதல் 15 முடிய. இந்த பகுதி விடுதலை அளிப்பவர் ஆண்டவரே என்றும் தாயும் தகப்பனுமானவர் ஆண்டவரே என்றும் கருத்துக்களை பதிய வைத்து நம்மை இறைவனோடு இணைக்க முயலுகின்றது. துன்முறும் ஊழியனை பற்றி வரும் 4 பாடல்களுள் எசாயா 42:1-9, எசாயா 49:1-6, எசாயா 50:4-11, 52:13, 53:12. 2வது பாடலுக்கு பின் வரும் இன்றைய வாசகம் வருகின்றது. பாபிலோனிய தலையிலிருந்து இறைவன் இஸ்ராயலுக்கு அளிக்கவிருக்கும் விடுதலை பற்றி கூறும் இந்த வாசகம் கிறிஸ்துவின் பாடுகள் உயிர்ப்பினால் நாம் அடையும் மீட்பு பற்றியும் இறைவாக்கு மரபில் எடுத்துரைக்கிறது எனலாம். இப்பகுதி தொடக்க நூல் 42-55. இந்த பகுதி தொகுப்பாளர் 42-55 வரை எசாயாவின் சீடர் ஒருவரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பர். விடுதலை அளிப்பவர் ஆண்டவரே, அடிமை தலையிலிருந்து இஸ்ராயலருக்கு மீட்பளிப்பவர் ஆண்டவரே. மக்களின் துயநிலை கண்டு அவர்கள் பால் இரக்கமுற்ற உகந்த காலத்தில் உன் மன்றாட்டை கேட்டருள்வோம், மீட்பின் நாளில் உனக்கு உதவி புரிவோம். 49:8 என்கிறார் ஆண்டவர். இந்த உகந்த காலமும் மீட்பின் நாளும் தவக்காலத்திலே நமக்கு அருளப்படுகின்றன. 2 கொரிந்தியர் 6:1-2. மனம் திரும்பி ஆண்டவர் பால் வந்தோமாயின் நம்மோடு அவர் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வார். 42:6-7. நமக்கு வளமும் வாழ்வும் அளிப்பதோடு பிற மக்களுக்கும் நம்மை ஒளியாக ஏற்படுத்துவார். 42:6-7. நமக்கு வளமும் வாழ்வும் அளிப்பதோடு பிற மக்களுக்கும் நம்மை ஒளியாக ஏற்படுத்துவார். எனவே இந்த தகுந்த காலத்தை தவற விடுவோமா? மீட்பு அவரது கொடை, மனம் திரும்பி வரல் நமது கடன் என்பதை உணர்வோமா? காலம் நெருங்கிவிட்டது. இதோ நமது கதவண்டை நிற்கிறார் இறைவன். நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன். ஒருவன் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவனது இல்லத்தில் நுழைந்து அவனோடு விருந்துண்பேன், நானும் அவனும் ஒன்றாய் விருந்துண்போம். திருவெளிப்பாடு 3:20 என்கிறார் ஆண்டவர். நமது பதில் என்ன? தாயும் தந்தையுமானவர் ஆண்டவரே, தாம் உடன்படிக்கை செய்து கொண்ட மக்களை தம் பிள்ளைகளாக ஏற்று பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாசம் பொழிகிறார் இறைவன். பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். 49:15 என்பவர் நம் இறைவன். தாய் மட்டுமின்றி அவர் தந்தையும் ஆவார். எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா? நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. எரேமியா 31:20 என்பவரும் நம் இறைவன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். எசாயா 43:4. நான் உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். எரேமியா 31:3. இச்சொற்களில் வெளிப்படும் அன்பு தான் என்ன? தாயாகவும் தந்தையாகவும் மட்டுமன்று இஸ்ராயலின் கணவராய் இருந்து இறைவன் அன்பு பொழிகிறார். நான் அவனை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவனை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அந்நாளில் என் கணவர் என என்னை அவர் அழைப்பார். ஓசை 2:14-16. தமது இறப்பு உயிர்ப்பின் மூலம் நமக்கு வாழ்வளித்த இயேசுவும்
நம் தாயே, நம் தந்தையே, நம் மணவாளனே, உயிர்த்த நாளென்று இயேசு சிறப்பாக நம்மிடம் வந்து நம் தாயாக, தந்தையாக, மணவாளனாக அளவற்ற அன்பு காட்டு காத்திருக்கிறார். அவ்வன்புக்கு பதில் அன்பு காட்டு நாம் தயாரா? என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள அவரிடம் வருவோம். தாயேயாகி வளத்தனை போற்றி, அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி, உறவை போற்றி, உயிரை போற்றி என்று வாழ்த்துவோம். ஐய நின்னதல்லதில்லை மற்ற பற்று என்று உறுதிமொழி கொடுப்போம். நற்செய்தி யோவான் இயல் 5 இறைவாக்கியங்கள் 17 முதல் 30 முடிய. இந்த பகுதி இயேசு உயிரளிப்பவர் என்ற கருத்தையும், இயேசு நீதி வழங்குபவர் என்ற கருத்தையும், இயேசு தந்தையோடு இணைந்தவர் என்ற கருத்தையும் நம்முன் படரவிட்டு நம்மை சிந்திக்கவும், ஆன்மீக வாழ்வை உயர்த்தி கொள்ளவும், மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் தூண்டுதல் தருகின்றன. ஓய்வு நாளன்று இயேசு குணமளிக்கிறார். இதை கண்டு பரிசேயர் அவர் மேல் கோபம் கொண்டு பொங்கி எழுகின்றனர். இன்றைய வாசகம் இயேசு பரிசேயருக்கு அளித்த பதிலாகும். தந்தையும் தானும் ஒன்று என்றும் தந்தையின் வேலையை தான் செய்வதாகவும் இயேசு உறுதிப்பட அறுதியிட்டு இங்கு கூறுகிறார். இயேசு உயிர் அளிப்பவர். தந்தை படைப்பு கடவுள், அனைத்துக்கும் அனைவருக்கும் உயிர் அளிப்பவர். மகனும் அவ்வாறு. மகன் தாமாக எதையும் செய்ய முடியாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார். 5:19. தந்தை இறந்தோரை எழுப்பி வாழ வைப்பது போல மகனும் தான் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். 5:6. 2 வகையிலே இயேசு நமக்கு உயிர் அளிக்கிறார். திருமுழுக்கிலே சாவுக்கு இட்டு செல்லும் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து தம் உயிரையே, தம் ஆவியாரையே நமக்கு அளிக்கிறார். திருமுழுக்கிலே அவரோடு நீங்களும் உயிர்த்தெழுந்தீர்கள். கொலோசியர் 2:12. இந்த உயிர்த்த வாழ்வு, ஆவியாரின் வாழ்வு, அன்பு வாழ்வு, புது வாழ்வு, உறவுகள் மலரும் வாழ்வு. இப்புது வாழ்வை நாம் வாழ்கின்றோமா? 2வது, நாம் இறந்த பிறகு விண்ணகத்திலே முடிவற்ற உயிர் வாழ்வையும் நமக்கு அளிக்கின்றார். 5:24. இவ்வுலகில் நாம் அவரது வாழ்வை, அதாவது அவர் அளிக்கும் அன்பு வாழ்வை வாழ்ந்தோமாயின் மறு உலகிலும் இதே அன்பு வாழ்வை தொடருவோம். இந்த 2 வாழ்வையும் தம்மில் நம்பிக்கை கொள்வதற்கு, தம்மை போல் அன்பு செய்பவர்களுக்கு இயேசுவே வழங்குகிறார். ஊனாய், உயிராய், உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய், அமுதமாய், தீக்கரும்பின் கட்டியுமாய் திகழும் இறை இயேசுவுக்கு நன்றி, நன்றி. இயேசு நீதி வழங்குபவர். தந்தை மகனோடு சேர்ந்து உயிர் அளிப்பவர் மட்டுமன்றி நமக்கு நீதியையும் வழங்குபவர். தந்தை யாருக்கும் மீட்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். 5:22-23. எனவே இயேசுவும் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை 8:15-16 என்பார். இறை தீர்ப்பு என்பது நாமே நமக்கு அளித்து கொள்ளும் தீர்ப்பே ஆகும். நான் இயேசுவின் படிப்பினைகளுக்கு மாறாக, அவருடைய மதிப்புகளுக்கு எதிராக என் வாழ்வை அமைத்து கொள்ளும் போது நானே என் மேல் தீர்ப்பிட்டுக் கொள்கிறேன் என்பது தான் இதற்கு பொருள். எனது நினைவு, சொல், செயல்கள் இயேசுவுக்கு எதிர் சான்றாக அமைத்து கொண்டுள்ளேனா? நல்லது செய்து வாழ்வு பெற உயிர்த்தெழுவேனா? அல்லது பொல்லாதன செய்து தண்டனை தீர்ப்புக்கு உயிர்த்தெழுவேனா? 5:29. இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். லூக்கா 23:42. இயேசு தந்தையோடு இணைந்தவர். தந்தையின் விருப்பமே தனையனின் விருப்பம் என்ற முறையில் இயேசு தந்தைக்கு பணிந்து தம் வாழ்வை அமைக்கிறார். இறைவா,
உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயர் 10:7 என்ற இயேசு என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவரது வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. யோவான் 4:34 என்கிறார். அதே இயேசு நானாக எதுவும் செய்ய இயலாது, என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை என் நாடுகிறேன். 5:50 என்பார். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார். 5:19 இயேசு தந்தையோடு கொண்டுள்ள இரண்டரை கலந்த உறவை நாமும் இயேசுவோடு கொள்ளும் உறவுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். புனித நின் இலங்கு பாதமின்றி மற்றோர் பற்றிலேன் என் ஈசனே என்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.